கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே ஸ்தோத்திரம் சொல்லி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்கள். தேவனுக்கு பிரியமான அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அமலேக்கின் ஆவி தேவனுடைய சிங்காசனத்துக்கு நேராக தங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே முன்னேறி சென்று கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடுகின்ற ஒரு அந்தகார சக்தி அல்லது போராடுகின்ற ஒரு வல்லமை. எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் அந்த வல்லமைகள் எவை என்பதை ஆராய்ந்து அவற்றிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடமளிக்காதவாறு நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமான காரியம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த அமலேக்கின் ஆவியை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். மாம்சீக இன்பம் அமலேக்கின் ஆவியாக செயல்படுகிறது. சுய மகிமையை தேடுவது அமலேக்கின் ஆவியாக காணப்படுகிறது என்று சொல்லி தியானித்தோம். தொடர்ந்து கடந்த நாளிலே தேவனுக்கு பயப்படாத பயமுடையவர்கள் அமலேக்கின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் பார்த்தோம். இன்று தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால் சுவாப அன்பில்லாதவர்கள் அமலேக்கின் ஆவி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். இங்கே 1 சாமுவேல் 30ஆவது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது அமலேக்கியரின் தண்டை பின்தொடர்வதற்கு ஒரு பிள்ளையாண்டான் அவனுக்கு உதவி செய்தான். இந்த வரலாறு நமக்கு தெரியும். 30ஆவது அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். அமலேக்கியர் தாவீதையும் அவனுக்குரிய எல்லா பொருட்களையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சிறைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள். தாவீதுக்கு விரோதமாக போராட வந்த அவர்கள் அங்கே சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினால் சுட்டெரித்து அதிலிருந்த பெண்களையும் சிறியவர்கள் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவனுடைய மனுஷரும் அந்த இடத்துல இல்லை. தாவீதும் அவன் மனுஷர் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது அந்த பட்டணமானது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதாயும் தங்களுடைய மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களுமாய் இருக்கிறதை கண்டு வேதனை அடைந்தார்கள், சத்தமிட்டு அழுதார்கள் என்று சொல்லப்படுகிறது. தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறதான வேளையில் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள். எவ்வளவு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டவனாய் அந்த தண்டை அமலேக்கியரை பின்தொடர்ந்து அவன் செல்லுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவன் விதமாக சென்று கொண்டிருக்கின்றதான வேளையிலே ஒரு பிள்ளையாண்டான் தாவீதுக்கு உதவி செய்கிறான். இந்த பிள்ளையாண்டான் அந்த தண்டிலிருந்து ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாக இருந்தான். அவன் வியாதிப்பட்டபடியினாலே அவனுடைய எஜமான் அவனை கைவிட்டு அவனை வழியிலே குற்றுயிராய் விட்டு போனான். குற்றுயிராய் கிடந்த அப்பிள்ளையாண்டானை தாவீது பராமரித்து காப்பாற்றிய போது அவன் தாவீதுக்கு மிகவும் பேருதவியாய் மாறினான் என்பதை 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த அமலேக்கினுடைய குணாதிசயத்தை இங்கே பார்க்கிறோம். அவன் நல்ல சுகபலத்தோடு இருக்கின்ற பொழுது அவனிடத்திலே வேலை வாங்கி கொண்டு அவன் வியாதிப்படும்போது அவனை கைவிடுவது அமலேக்கின் ஆவியின் ஒரு தன்மையாக இங்கே காணப்படுகிறது. இன்றும் நம்மிலே அநேகர் உண்டல்லவா, நான் பார்க்கிற மக்களுடைய மத்தியிலே உண்டல்லவா, தங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகிற வரைக்குமாக நம்மை பயன்படுத்துவது, அந்த காரியம் முடிந்தவுடனே நம்மை அப்படியே நிற்கதியாகி விட்டு விடுவார்கள். என்னை கொண்டு என்னென்ன நன்மைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவர்களுடைய காரியம் வெற்றியான உடனே நடுத்தருவிலை விடுகிற ஒரு சூழ்நிலை உள்ள மக்களாக அநேகரை நாம் பார்க்கிறோம் அல்லவா. அந்த அநேகரில் நீங்களும் நானும் ஒருவராக இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சுபாவ அன்பு என்னிடத்தில் இருக்கிறதா? ஒருவர் நன்றாக இருக்கின்ற பொழுது நான் அவனை பராமரிப்பதிலே அல்லது அவனோடு நான் நேசிக்கிற நேசத்தை காட்டிலும் அவன் பலவீனமாக இருக்கின்ற பொழுது அவனுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் உதவுகிறதா? அவனுடைய பலவீனத்திலே அல்லது வியாதியிலே என்னுடைய பணம் உதவியாய் நிற்கிறதா? அவன் ஆலோசனையற்ற ஒரு சூழ்நிலையில் என்னுடைய ஆலோசனை அவனுக்கு உதவியாக இருக்கிறதா? அவன் என்னுடைய கவனத்திற்கும் என்னுடைய கரிசனைக்கும் என்னுடைய உதவிக்கும் பாத்திரனாக இருக்கிறான் என்கின்றதான அந்த எண்ணம் என்னிடத்திலே காணப்படுகிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பார்ப்போம். நாம் எந்த வழியிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன்? ஒரு நபர்
நல்ல சுகத்தோடு பலத்தோடும் என் வீட்டிலே வந்து எனக்கு உதவி செய்கின்ற பொழுது அவர்களை பாராட்டுவதும், அவர்கள் பலவீனமாக இருக்கின்ற பொழுது அவர்களை தூர தள்ளுவதும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அமலேக்கியருடைய குணம் அதுவாக இருந்தது. நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது, பலனாய் இருக்கின்ற பொழுது அவர்களை பயன்படுத்துவதும், அவர்கள் பலங்குன்றி போகின்ற பொழுது அவர்களுடைய பலவீனங்களை நாம் பலவீனங்களிலே உதவி செய்யாது அவர்களை நிற்கதியாக்குவதும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அது அமலேக்கின் ஆவி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு கீழே வேலை செய்கிறவர்களோ அல்லது உடன் ஊழியர்களோ பலவீனப்படுகின்ற பொழுது அவர்களுடைய பலவீனங்களிலே நாம் அவர்களை தாங்கும்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் மனுஷர் சுபாவ அன்பற்றவர்களாக இருப்பார்கள் என்று 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அருமையான தேவ பிள்ளையே, அருமையான சகோதர சகோதரி, உங்களுடைய அன்பு யாரிடமாய் திரும்புகிறது? தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சுபாவ அன்புடையவர்களாய் காணுகின்ற சமுதாயத்திலே நம்முடைய கரிசனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? காணுகின்ற சமுதாயத்திற்கு நாம் கரம் கொடுக்கிற நம்முடைய கரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது வெற்றுக்கரமா, இல்லை என்றால் வேதனையை நீக்குகின்ற கரமா என்பதை நீங்களும் நான் யோசித்து பார்க்க வேண்டும். தேவ அன்பினால் நிறைந்து கிரியை செய்ய வேண்டிய நாம் சுபாவ அன்பு கூட அற்றவர்களாக இருக்கக்கூடாது என்பது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவ அன்பினால் என்ன? தன்னையே பிறனுக்காக தியாகம் செய்கிற அன்பு, அதுதான் தேவ அன்பு. அந்த அன்பையே தேவன் விரும்புகிறார். ஆனால் அந்த அன்பு செலுத்தாவிட்டாலும் கூட சுபாவ அன்பு, உனக்கென்று ஒரு சுபாவ அன்பு உண்டே, அந்த சுபாவ அன்பை, மனித நேயத்தை நீ வெளிப்படுத்துகிறாயா? அருமையானவர்களே, அறிவிலே குறைந்த மிருகங்கள் சுபாவ அன்பை வெளிப்படுத்துகின்றனவே. ஆனால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அந்த மிருகங்கள் தன்னுடைய துணையை, வாழ்க்கை துணையை அடிப்பதில்லை, கடிப்பதில்லை. ஆனால் நின்று நம்முடைய குடும்பங்களில் நடக்கிற காரியங்கள் என்ன? அது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட நம்முடைய வீடுகளில் நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய வீட்டிற்கு அடைக்கலமாய் வந்திருக்கிறவர்கள், அல்லது நம்முடைய வீட்டிற்கு மருமகளாய் வந்திருக்கிறவர்கள், இவர்களோடு என்னுடைய சுபாவ அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எச்சரிக்கையாக இருக்கவும் அழைக்கப்படுகிறோம். தேவ பிள்ளைகளாகிய சிலர் தங்களை பெற்றெடுத்து வளர்த்து தங்களை சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலவரத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற தங்கள் பெற்றோரை அவர்களது முதிர் வயதில் பலன் ஒடுங்கப் போகிற நாட்களில் கைவிட்டு விடுகிறோம் அல்லவா? கண்ணீரோடு சொல்லுகிறேன், வேதனையோடு பகிர்ந்து கொள்கிறேன். எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் சுபாவ அன்பில்லாதவர்களாக காணப்படுகிறபடியினாலே இன்றைக்கு இல்லங்கள் பெருகி கொண்டிருக்கின்றன. அனாதை சாலைகள், முதியோர் இல்லம், கவனிப்பாரற்றவர்களை கவனிக்கக்கூடிய பொதுநல இல்லங்கள் பெருகி கொண்டிருக்கின்றன. உன் வீடு நீ வாழும்படியாக, வாசம் பண்ணும்படியாக உனக்கு நல்ல ஒரு வாசஸ்தலத்தை உன் பெற்றோர் உண்டாக்கி கொடுத்தார்களே, அவர்கள் பாடுபட்டு உழைத்து பார்த்து கட்டின அந்த இல்லத்திலே, அந்த வீட்டிலே அவர்கள் குடியிருப்பதற்கு நான் மனமற்றவனாக இருக்கிறேன் அல்லவா? அவர்கள் வெளியிலே நிற்கிறார்கள். இல்லைனால் வீட்டின் பின்புறத்திலே ஒதுக்கு பிரகாரமாக யாரும் பார்க்காத இடத்திலே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதைவிட கேவலம் அவர்களை கொண்டு போய் அநாத சாலைகளிலே, இல்லங்களிலே, முதியோர் இல்லங்களிலே நான் கொடுத்து விடுகிறேன். என்ன துயரமான ஒரு காரியம்! சுபாவ அன்பு எங்கே? உன்னை ஈண்டெடுத்த தாய் கண்ணீரோடு நிற்கிறாளே, உன்னை மனதிலே சுமந்து உன்னை இத்தனை நல் நிலைக்கு ஆளாக்கி உன் தகப்பன் பாடுபட்ட பாடுகளை நீ எண்ணி பார்த்தாயா? உன் தாயினுடைய மன கிளேசத்தை நீ எண்ணி பார்த்தாயா? சுபாவ அன்பு எங்கே? இந்த அமலேக்கின் ஆவிக்கு நீங்களாக நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பிற்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் இப்பொழுது உங்கள் பெற்றோருக்கு செய்யுங்கள். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக ஊழியம் செய்து வந்த நாட்களில் தங்கள் பாரம்பரியத்தினால் தேவனுடைய கற்பனையை மீறி நடந்து அவ்விதமாகவே போதித்து வந்த வேதபாரகரையும் பரிசேரையும் வன்மையாக கண்டித்தார். நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி
உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாய் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய விட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் என்பதாக நாம் அங்கே வாசிக்கிறோம். குர்பான் என்பது தேவனுக்கு செலுத்தப்படுவதாக யூதரால் கருதப்பட்டு வந்த ஒரு காணிக்கையாகும். ஒருவன் தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தான் செய்யாமல் இருப்பதற்கு மூடலாக தன்னுடைய ஆசையில் ஒரு சிறு சதவீதத்தை ஆசாரியனுக்கு காணிக்கையாக கொடுத்து விட்டால் போதும் என்ற தவறான ஒரு கற்பனை அந்த நாட்களிலே வேதபாரகர்கள் போதித்து வந்தார்கள். அவர்களை மாயக்காரர் என்றே கர்த்தர் அழைத்தார். மனுஷருடைய கற்பனைகளை கைக்கொண்டு தேவனுடைய கற்பனை மீறி நடக்கிறவர்களை குறித்து அவர்கள் வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறார். பெற்றோரிடத்திலே மற்றோரிடத்திலே சுபாவ அன்பில்லாத உன்னுடைய பக்தி, உன்னுடைய வைராக்கியம், உன்னுடைய ஊழியம், உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய செயல்பாடுகள், பொதுநல சேவைகள் அத்தையும் அபத்தம், அது மாய்மாலமானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சுபாவ அன்பை தரித்து கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். நாம் அமலேக்கின் வல்லமையை ஜெயித்து தேவ சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் அமலேக்கின் வல்லமையை ஜெயித்து தேவனுடைய சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே, இந்த ஜீவியத்திலே மாம்சீக இன்பங்களுக்கு இடங்கொடாமல் எங்களை காத்துக்கொள்ளும் கிருபையை தாரும். உமக்கு பயந்தவர்களாய் உங்களுடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யாதிருக்கவும், சுய மகிமையை நாடி தேடாமல் இருக்கவும், தேவனுக்கே மகிமை செலுத்துகின்ற பிள்ளைகளாய் காணப்பட்டு தேவ அன்பினால் நிறையப்பட எனக்கும் எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, நீர் எங்களுடைய ஜெயக்கொடியாக யெகோவா நிசியாக நின்று யுத்தம் செய்கிறவர் என்பதை உணர்ந்து அந்த ஜெயக்கொடியை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு பலன் கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.